பிரைஸ் அலாட் 5th of April. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது, மறுபடியும் வருவேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார்னு அப்போஸ்தலர் 1:11 சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இன்னுமே நம்ம உயிர்த்தெழுதலின் நாள்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் இது உயிர்த்தெழுதலின் நாள் தான், செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை பண்ணிவிட்டு நாளையிலேருந்து மறுபடியும் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் உங்கள் ரொட்டீன் பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. தினமும் இதை உணர்ந்து நீங்கள் செயல்படணும். ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கான நோக்கமே நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். ஸோ அதை நீங்கள் டே டு டே உங்கள் லைஃப்பில் உணர்ந்து அதுக்காக பிரயாசப்படுங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக திரும்பி வருவார். ஸோ அதுக்காக எல்லாருமே ஆயத்தமாக இருப்போம். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸ்ட் டே. ஹாப்பி ஈஸ்டர்.